ஏய் ஜோதி, இப்பயும் நான் சொல்கிறேன், சண்டை வேணாம், சந்தோஷமாக வாழலாம். எனக்கு கால் பண்ணு ப்ளீஸ். எல்லாம் பொம்பளைங்க தாண்டி, ஆம்பளையா என்னை கை விட்றாத, என்னை காப்பாற்று, கட்டிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடி தேவடி அம்மாவில் அடிங்க அம்மாவில் நான் ஓக்க, நான் ஒன்றை நான் கெஞ்சுறேன். எது சொல்கிறேன், உனக்கு எனக்கும் ஒரு பொறுப்பு பருப்பு எல்லாம் இருக்குது. என்ன கலரில் பிளாக்காக இருக்கலாம், நீ உலக தரத்தில் இருந்தாலும் உலக லெவலில் உனக்கு ஆம்படியான்னு ப்ரூவ் பண்ணுவேன் நான் தான் செய்யாமல். என் போல வண்டி மேலே வச்சு ஓம்புறியா, நீங்கள் எதை வேணாலும் பண்ணிட்டு போங்க. எவரியா ஒன்றே ஒன்று சொல்கிற, தேவடி அம்மா போல நான் உன்னை விட்டுருவேன் சரியா? என் பூலில் என்ன ரயில் ஓடுதோ கப்பலும் ஓடுதா, உன்னை விட்டுருவேன் தேவடி அம்மாவில். என் மனசு கேட்கல, அது என்னன்னு தெரியல. பூர்ண ஜென்மம் பந்தம் சொந்தம் உனக்கு எனக்கு இருக்குது. அதுக்கு தான் உன்னை சுற்றி சுற்றி வரேன். ஒழுங்கு மரியாதை எனக்கு கால் பண்ணு. என்கிட்ட பிடிச்சது, எனக்கு சிறந்தது என் கண்ணு தான். அந்த கண்ணு மாதிரி நான் ஒன்று பார்த்துக்கிறேன். அடிப்பான்ட்டேன் கண்ணு, கண்ணின் மளிகை அப்படி சொல்கிறதா? இல்லை, உன்னுக்கு என்ன பண்ணு ஓத்தள்ளுவேன். நான் ஒன்றி மட்டும்தான் ஓத்தள்ளுவேன், வேறு யாரும் திட்ட மாட்டேன். உன்னைய பப்ளிக்காக திட்டுவேன். ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, ஐநா சபையே வந்தாலும் சரி, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த என் தலை முடியல ஒரு முடி பிடுங்க முடியாது. இப்போன்னு சொல்கிறேன், வரையா போட்டிக்கு மூடிக்கிட்டு கால் பண்ணுறது தேவடி அம்மாவோட. உன் ஆசை என்னடியா? எனக்கு நீ தாண்டி ஆசை. உன் ஆசை எனக்கு தெரிஞ்சு, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்குன்னு எவன் காலிலும் நான் போய் வைக்க மாட்டேன். அவன் எவனானாலும் சரி, அவன் என் காலில் வீர நேரம் வரும், என்னை கூப்பிட்ற டைமு வரும். அதுக்குன்னு நான் யார்கிட்டையும் போய் பிச்சை எழுந்து நிற்க மாட்டேன். ஓகே, ஏன் அப்போ பிச்சை போடுவான், நாங்களாம் கொடுக்க